8ஆம் அதிபதி எப்படி இருந்தால் யோகம் கேட்டுட்ருக்கீங்க. 8ஆம் அதிபதி மிதுன லக்கணத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதி சனி 12ஆம் வீட்டில் இருந்தால் நல்லா யோகம், அபரிமிதமான யோகம் அப்படின்னு சொல்லுவேன். மிதுன லக்கணத்திற்கு 8ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் அவர் தன்னுடைய 10ஆம் பார்வையாக மிதுன லக்கணத்துக்கு 9ஆம் வீட்டை வைப்பார். ஸோ அவர் 9ஆம் வீட்டு பலனை 8ஆம் வீட்டு ஆதிபத்தியமும் 9ஆம் வீட்டு ஆதிபத்தியமும் பெற்ற சனி 12ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடிய 6, 8, 12ஆம் வீட்டில் போய் அவர் நட்பு வீட்டில் இருந்து பாவக்கரகம் நேரடியாக திரிகோண ஸ்தானத்தில் இருந்து அவர் ஆட்சி வச்சாலும் சரி உச்சம் வச்சாலும் சரி அந்தளவுக்கு சிறப்பான பலனை கொடுக்க மாட்டார். ஆனால் அவர் மறைவு ஸ்தானத்தில் இருந்து அவர் யோகத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிதுன லக்கணத்துக்கு 12ஆம் வீட்டில் சுக்கரனுடையவரான ரிஷபராசியில் சனி இருக்கிறது அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். நல்ல ஒரு யோக ஜாதகர் தான் அவர். அது மட்டும் அதுக்கடுத்து ரிஷப லக்கணத்திற்கு குரு எங்கே இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், ரிஷப லக்கணத்திற்கு 8ஆம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய குரு 10ஆம் இடமான கும்பராசியில் இருந்தால் யோக ஜாதகர் தான் அந்த ஜாதகர். ரிஷப லக்கண ஜாதகக்காரங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீடான கும்பராசியில் இருந்துக்கலாம். அந்த கும்பராசியில் இருக்கும்போது என்ன காரணம் கேட்டிங்க அப்படின்னா அந்த கும்பராசியில் அந்த குருவுக்கு வந்து தனி மெஜாரிட்டி கிடையாது, வலிமை கிடையாது. அங்கே வந்து ஒரு சமநிலை தான். நீச நிலையிலேருந்து அப்போ தான் மீண்டு வந்திருப்பார். அதனால் அவர் வந்து பெரிய கெடுதல் ஒன்றும் பண்ணிட மாட்டார். இந்த ரிஷபலக்கண ஜாதகக்காரங்களுக்கு கும்பத்தில் குரு இருக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல எதிர்காலங்கள் சூப்பராக இருக்கும். அந்த குருவோட திசை வரும்பொழுது நல்ல நிறைய யோகங்கள் வந்து அந்த ஜாதகர் பெறுவாங்க. மிதுன லக்கணம், ரிஷபலக்கணம், மேசலக்கண ஜாதகக்காரங்களுக்கு செவ்வாய் எங்கே இருக்கலாம் கேட்டிங்க அப்படின்னா 11 இருக்கிறது ரொம்ப நல்லது. 10ஆம் வீட்டில் இருந்தால் அவர் வந்து உச்சத்தில் இருப்பார். அட்டமாதிபதி உச்சம் வச்சா கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன தான் லக்னாதிபதியாகவே இருந்தாலுமே வந்து அவர் அட்டம ஆதிபத்தியம் பெற்றவர் தான். 8 ஆதிபத்தியம் வச்சு இருக்கிறதுனால அவர் உச்சம் பெறக்கூடாது. 9ஆம் வீட்டில் தனுசு வீட்டில் வந்து செவ்வாய் இருந்தாலுமே வந்து அவர் நட்பு வீடாக இருந்தாலுமே அந்த அளவுக்கு அது ஒரு நல்ல ஜாதகம் கிடையாது. யோகங்கள் வந்து பால்படவே செய்யும். அப்போ ஒரு லக்கணத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் பாவகிரகமாக வருதா சுபகிரகமாக வருதான்னு முதல்ல நம்ம நோட் பண்ணணும். அதில் சுபகிரகமாக வந்துச்சு அப்படின்னா திரிகோண ஸ்தானத்தில் இருக்கலாமா அப்படிங்கிறத நம்ம கணக்கிட்டு பார்க்கலாம். பாவகிரகமாக வருது அப்படின்னா அவர் வந்து பெரும்பகுதி மறைவு ஸ்தானத்திலே கொண்டு போய் வைங்க. மறைவு ஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். மறைவு ஸ்தானத்தில் இருந்து நல்லா இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு நல்ல ஒரு யோகமான ஜாதகம்னு எடுத்துக்கலாம். மிதுன லக்கணத்திற்கு சொன்னது போல் மேச லக்கணத்திற்கு செவ்வாய் எங்கே இருக்கலாம் கேட்டிங்க அப்படின்னா மேசலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து 2ஆம் வீடு, 3ஆம் வீடு, 4ஆம் வீடு, 5ஆம் வீடு, 6ஆம் வீடு, 7ஆம் வீடு, 8, 9, 10, 11 ஆமாம் 11ஆம் வீடு எந்த பிரச்சனையும் கிடையாது. 12ஆம் வீட்டில் இருந்துக்கிடலாம். மிதுன லக்கணத்துக்கு சொன்னதே போல் மேச லக்கணத்துக்கும் செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அந்த ஜாதகருக்கு யோகம் உண்டு. கடக லக்கணத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கிறது நல்லது தான். 3ஆம் வீட்டிலே இருந்துக்கிடலாம். யோகம்னு எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கடக லக்கணத்திற்கு 8ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடமான ரிஷபராசியில் இருக்கிறது தான் யோகம். ஏங்க இந்த ரிஷபத்தை மாறி நான் சொல்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசி வந்து ஒரு தனித்துவமான ஒரு ராசி, தனித்துவமான ஒரு பாவம். கடகலக்கண ஜாதகக்காரங்களுக்கும் சரி சிம்ம லக்கண ஜாதகமாக இருந்தாலும் சரிங்க, ரிஷபத்தில் சனி இருந்தால் நல்லதாங்க, யோக ஜாதகர் தான். சிம்ம லக்கணத்துக்கு 6 7 கூடியவர் தான், 8ஆம் வீட்டு அதிபதி கிடையாது. இருந்தாலும் சொல்கிறேன் கடக லக்கணத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதி சனி தான், மிதுன லக்கணத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதி சனி தான். கடக லக்கணத்துக்கு ரிஷபராசியில் சனி இருந்துக்கலாம், மிதுன லக்கணத்துக்கு ரிஷபராசியில் சனி இருந்துக்கலாம். அவங்க கொடுத்து வைத்தவங்க தான், அந்த ஜாதகர் யோக ஜாதகர் தான். இப்போ இதுலேயும் ஒரு பலன் ஒரு சில விதிகளை சொல்லணுமா. கடகராசிக்காரங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடமான ரிஷபராசியில் இருக்கும்பொழுது காதல் திருமணம் சக்ஸஸ் ஆகும். மிதுன லக்கண ஜாதகக்காரங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் போகிறது வந்து வீடு சம்மந்தப்பட்ட பலன்கள், வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து யோகம் கிடைக்கும். மாளிகை போன்ற வீடை கட்டுவாங்க, மாளிகை போன்ற வீடு அமையும், மாளிகை போன்ற வீட்டில் குடியிருப்பாங்க, வசிப்பாங்க, நல்லாயிருக்கும். வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யோகம் நிறையா இருக்கும். கடக லக்கணத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதி சனி வந்து ரிஷபராசி இருக்கும்போது காதலில் வெற்றியை கொடுப்பாரு, மனதுக்கு பிடித்த வரன் அமையும், எதிர்கால வாழ்க்கை துணை சிறப்பாக இருக்கும். 8ஆம் இடம் பொதுவாக ஆயுள் ஸ்தானம் தான். ஆயுளுக்கு இந்த மாதிரி அமைப்புகள்லாம் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் இருக்காது இந்த மாதிரி இருந்தால். சிம்ம லக்கணத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதி சுபர், மாபெரும் சுபர் குரு. சிம்ம லக்கணத்திற்கு 8ஆம் வீட்டு அதிபதி அவர் 5 9ஆம் இடங்களில் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு வகையில் அவர் வந்து அசுப ஆதிபத்தியமே வாங்கியிருக்கிறாரு.
ஆனால் 10ஆம் வீட்டில் இருந்தார் அப்படின்னா அவர் பலவீனம் அடைவார். அதனால் 8ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் வச்சுருந்தாலும் 5ஆம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் வச்சு இருக்கிறதுனால 12ஆம் வீட்டில் இருக்கிறதும் அந்தளவுக்கு விசேஷம் கிடையாது. அப்போ எங்கே இருந்துக்கிடலாம்? சிம்ம லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் குரு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய பாதிப்பு கிடையாது. ஆனால் யோகம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லக்கணத்தில் குரு இருக்கிறது ஒரு வகையில் யோகம். சிம்ம லக்கணம் ஜாதகமாக இருக்குது அப்படின்னா லக்கணத்தில் குரு இருந்தால் யோகம்தான். ஏன்னா லக்கணத்தில் குரு அதிக வலிமை வருவார். 8ஆம் வீட்டு அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குருட்டு அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அதனால் 8ஆம் வீட்டு அதிபதியாக இருந்தாலும் சுபராக வருதுனால சிம்ம லக்கண ஜாதகக்காரங்களுக்கு லக்கணத்தில் இருப்பது சிறப்பு. 5ஆம் வீட்டில் இருந்தால் காரகோ பாவனாஸ்தி அப்படின்ற ஒரு முறையில் அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவார். அதனால் சிம்ம லக்கண ஜாதகக்காரங்களுக்கு லக்கணம் அப்படிங்கிறது கேந்திரம் திரிகோணம் ரெண்டுக்கும் பொதுவான வீடு. அதனால் சிம்ம லக்கண ஜாதகக்காரங்களுக்கு லக்கணத்தில் குறி இருக்கிறது மிக சிறப்பான அமைப்பு. கன்னி லக்கணத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி கன்னி லக்கணத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் போய் இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு யோகமான ஜாதகமாக இருக்கும். அந்த ஜாதகர் ஒரு யோகமானவராக இருப்பார். துலாம் லக்கணத்திற்கு 8ஆம் வீட்டு அதிபதி லக்கணத்தில் இருக்கிறத விட 1, 5, 9, 5ஆம் வீட்டில் இருக்கலாம். துலாம் லக்கணத்திற்கு 5ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பது ஒரு வகையில் அந்த ஜாதகர் யோக ஜாதகர். 9ஆம் வீட்டில் இருந்துக்கலாங்க. துலாம் லக்கணத்திற்கு மட்டும் 5, 9ஆம் இடங்களில் சுக்கிரன் தனித்து இருப்பது மிகச்சிறந்த யோக ஜாதகர். விருச்சிக லக்கணத்திற்கு 8ஆம் வீட்டு அதிபதி புதன் 10ஆம் வீடான சிம்ம ராசியில் இருப்பது மிகச்சிறப்பான ராஜயோக ஜாதகமாக இருக்கும். மற்ற இடங்களில் இருக்கிறது அந்தளவுக்கு நல்ல யோகா அமைப்பில் சொல்ல முடியாது. விருச்சிக லக்கணத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதி புதன் 10ஆம் வீட்டில் இருக்கிறது யோக ஜாதகம். தனுசு லக்கணத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் 6லவே உச்சமடையக்கூடாது, 7ல் இருக்கக்கூடாது, 9ல் இருக்கக்கூடாது. 10ல் கன்னி ராசியில் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல. 11ஆம் வீடான துலாம் ராசியில் இருப்பது மட்டுமே யோகம். தனுசு லக்கணத்திற்கு சந்திரன் 8ஆம் வீட்டு அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் துலாம் ராசியான 11ஆம் பாவத்தில் போய் இருந்தால் மட்டுமே யோகம். வளர்பிறை சந்திரனாக இருக்கணும். தேய்பிறை சந்திரனாக இருந்தால் யோகம் கிடையாது. சந்திரனுக்கு மட்டும் கொஞ்சம் கிரிட்டிக்கலான அமைப்பு. மகர லக்கணத்தில் பிறந்த ஜாதகக்காரங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சூரியன் 8ஆம் வீட்டு அதிபதி. அவர் எங்கே இருந்துக்கலாம்னா மகர லக்கணத்திற்கு சூரியனை 12ஆம் வீட்டில் வைக்கிறதா மிகச்சிறப்பு. 12ஆம் வீட்டில் மகர லக்கண ஜாதகக்காரங்களுக்கு சூரியன் இருக்கிறது ஒரு யோக ஜாதகம். 11ஆம் வீட்லேயும் இருந்துக்கலாம், அதுவும் ஒரு வகையில் யோகம்தான். நல்ல ரெண்டுமே ஓரளவுக்கு சரிநிகரான யோகத்தை கொடுக்கும். கும்ப லக்கணத்திற்கு 8ஆம் வீட்டு அதிபதி புதன் கும்ப லக்கணத்தில் இருக்கலாம். சிம்ம லக்கணத்துக்கு சொன்னது போலே கும்ப லக்கணத்துக்கு லக்கணத்தில் புதன் இருப்பது மிகச்சிறப்பு. 12ஆம் வீட்லேயும் புதன் இருந்துக்கலாம், அதுவும் நல்ல அமைப்பு தான் கும்ப லக்கணத்திற்கு. மீன லக்கணத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன். மீன லக்கணத்திற்கு சுக்கிரன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு யோகம். 12ஆம் வீட்டில் சனியோட வீட்லேயும் இருந்துக்கலாம், அதுவும் யோக ஜாதகம் தான். 10ஆம் வீட்டில் இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. 9ஆம் வீட்டில் இருக்கிறதும் அவ்வளோ நல்லதில்லை. 7, 6, 5, 4, 3 எடுத்து பார்க்க போனால் மொத்தத்தில் மீன லக்கணத்தில் பிறந்த ஜாதகக்காரங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதி 11, 12ஆம் இடங்கள் சொல்லக்கூடிய கும்ப ராசி மகர ராசியில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகர் யோக ஜாதகர்.